வா 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 சீக்கிரம். டேய், இன்னைக்கு நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. உன்னை கொல்லாம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்டா. உன் கதை முடிஞ்சதுடா. அனாதை பணமா போய் சேர்றா. சீக்கிரம் போ. இந்த இடம் மேலையா? போங்க வர. வாங்க போலாம். வாங்கப்பா. அம்மா ஜீவா ஐயோ ஜீவா 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 ஐயோ ஜீவா 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 என்னாச்சு ஜீவா ஜீவா ஹேந்திரி என்னடா ஆச்சு? என்னாச்சுன்னு பாத்துக்கறேன். ஜீவா ஜீவா சீக்கிரம் அப்பா ஜீவா உனக்கு ஒண்ணும் இல்லடா. மச்சான் உனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ கவலைப்படாத, நாங்க இருக்கோம்டா. அப்பா கொஞ்சம் சீக்கிரம் போங்கப்பா. சீக்கிரம் ஃபாஸ்டா ஓட்டியா, சீக்கிரம் போ. யோ வாயா. அழாத பாப்பா. ஜீவா சார் வெளியில இருங்க. மேம்
நீங்களும் தான். பவானி ரெண்டு பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஜீவா, டாக்டர் டாக்டர் டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பவானி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதான் டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து நல்லபடியா தான் சொல்லுவாங்க. டாக்டர் டாக்டர், என் ஜீவாக்கு ஒண்ணு இல்லையே, அவன் நல்லா இருக்கான்ல, சொல்லுங்க டாக்டர். சாரி, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. அவர் கான்சியஸ்ல இல்ல. கீழே விழுந்ததால தலை கல்லுல மோதி அடிபட்டு இருக்கு. அவர் அதனால அன்கான்சியஸா இருக்காரு. மைனர் கிளாட் இருக்குன்னு தோணுது. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கணும். வேற ஒரு டாக்டர் வருவாங்க, பயப்படாதீங்க. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இருக்காது. டாக்டர், என் பையனுக்கு சுயநினைவு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் டாக்டர்? 2 ஹவர்ஸ்ல வரலாம். சம்டைம்ஸ் ஒரு நாள் கூட ஆகலாம். எதுவா இருந்தாலும் அவர் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களால எதுவும் சொல்ல முடியும். இப்ப மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். பாவி பாவி அந்த இன்ஸ்பெக்டர் என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானே. அவன் நல்லா இருக்கவே மாட்டான். பவானி கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருமா. இது ஹாஸ்பிட்டல். அவன் கண்ணு முழிக்கட்டும், அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம்மா. அப்புறம் பாத்துக்கலாம் அந்த போலீஸ்காரங்க. ஹாஸ்பிட்டலாவே இருக்கட்டும், ஏன் புள்ள இல்ல உள்ள இருக்கிறது. அழாத, சொன்னா கேளு ப்ளீஸ். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, சொன்னா கேளு ப்ளீஸ்மா, அழாத. நான் சொல்ல வந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால உன்னைய பாராட்டியே தீரணும் கண்ணு. எதுக்குன்னு கேக்குறியா? இன்னைக்கு மட்டும் நீ சரியான சமயத்துல அங்க போலன்னு வைய, சின்ன முதலாளிய என் சின்ன மாப்பிள்ளையோட உசுரை காப்பாத்திருக்கவே முடியாது. சின்ன மாப்பிள்ள என் பொண்ணு மதுவோட சொத்து. அவளுக்கு சொந்தமானவர் அவரு. நீ அவரு உசுரை காப்பாத்தி என் பொண்ணு மதுவோட வாழ்க்கையவே காப்பாத்தி கொடுத்திருக்கிற. இதுக்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் கண்ணு. என்ன கண்ணு, சும்மா நன்றியை சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிருவேன்னு நினைச்சியா? உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேளு. உன் முதலாளி நான் உனக்கு கொடுக்கிறேன். என்னடா இவன் நம்மளை கூப்பிட்டு மிரட்ட போறானேன்னு பார்த்தா வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறானேன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அதுவும் சரிதான். இந்த ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னால அதுக்கு பொட்டு வச்சு மாலைய போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தானே வச்சுக்கிறேன். நீ அதெல்லாம் விடு, ரொம்ப யோசிக்காத. உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளு. எனக்கு எதுவும் வேணாம் முதலாளி. ஆனா என் அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கேட்க போற அதானே? நீ கேட்கலனாலும் அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கத்தான். ஓ, நான் எதுனா வில்லங்கம் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேணும்னு நீ பயப்படுற இல்ல கண்ணு? நீ பயப்படாத. கல்யாண விஷயத்துல நான் கொடுத்த வாக்கு தவறவே மாட்டேன். ஏன்னா இந்த கல்யாணம் என் சின்ன மாப்பிள்ள தலைமையில நடக்குது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாத்தான் என் மக வாழ்க்கை நல்லபடியா அமையும். அதனால நீ வேற எதுனா கேளு. இல்லைங்க முதலாளி, அக்கா கல்யாணம் முடிஞ்சா போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அடடடடடா, போதும் என்ற மனமே அது என்னமோ சொல்லுவாங்களே, பொன் செய்யும் மருந்து பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் புள்ள. என்னைய எடுத்துக்கியா? சொத்து பத்து அவ்வளவு கிடக்குது. இருந்தாலும் நான் அதை இன்னும் சேர்க்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்காகத்தானே சின்ன மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் துடிக்கிறேன்.
என்ன பண்றது? இந்த விஷயத்துல எந்த காலத்திலயும் நீ குறுக்க வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்ப உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க சொன்னதுல இருந்து நான் ஒதுங்கிதான் இருக்கேன் முதலாளி. அதை எப்பவும் அப்படியே நீ மறக்காம இருக்கணும்னு தான் இப்ப உனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன் புள்ள. நீயா என்னதான் விலகி விலகி போனாலும் சின்ன முதலாளி உன்னையத்தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. இதுல அவரோட உசுரை காப்பாத்துறது நீதான் அவருக்கு தெரிஞ்சது. உன்னை அவர் விட்டுருவாரா? உன் மேல அவருக்கு இருக்கிற காதல் வேரோட அழியணுமே தவிர அது அப்படியே மரமா வளர்ந்துடக்கூடாது புள்ள. அது அப்படி வளர நீ அனுமதிக்க கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க முதலாளி? இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் உன் மனசுக்குள்ளே நீ குழி தோண்டி புதைச்சிடணும். விளங்கலையா? சரி, நான் உனக்கு விளங்குற மாதிரியே சொல்றேன். சின்ன முதலாளி உசுர நீ தான் காப்பாத்தினேங்கிற விஷயம் உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் மது நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். குருமூர்த்தி தலையில கட்டையால அடிச்சது மதுதான் இந்த ஊர்ல எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நீ என்னைக்கும் எதையும் உளறி கொட்டிடக்கூடாது. இந்த ரகசியம் எப்பவும் நமக்குள்ளேயே தான் இருக்கணும். ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு நீ அந்த ரகசியத்தை எங்கேயாவது ஒட்டச்சேன வை. அதுக்கப்புறம் சின்ன மாப்பிள்ள மொத்தமா ஓம் பக்கம் சாஞ்சிருவாரு. அவருக்கு என் பொண்ணு மது இல்லைன்னு ஆயிரும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வை, கோபிக்கும் உன் அக்காளுக்கும் இந்த சென்மத்துல கல்யாணம் நடக்காது. அக்கா கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா நீ தான் சின்ன முதலாளி உசுர காப்பாத்தினங்கிறத எங்கேயும் வாயத்திறந்து உளரக்கூடாது. அப்படி நீ எங்கேயாவது வாய திறந்தது எனக்கு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே கோபிக்கும் அக்காளுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நானே நிறுத்திடுவேன். கல்யாணம் நின்னு போச்சேங்கிற வேதனையில உன் அக்கா மருந்த இருந்த குடிச்சிருவா. அவமானம் தாங்காம தவிப்புல உன் ஆத்தாளும் தூக்குல தொங்கிருவா. அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிறது யாரு? நீயும் உன் சின்ன அக்காளும் தான். நீங்க 2 பேரும் அவங்க கூடயே சாக போறீங்களா இல்ல கடந்து அல்லாட போறீங்களாங்கிறத நீ தான் முடிவு செய்யணும். வேணாம் முதலாளி, கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு வாய் வார்த்தைய கூட சொல்லாதீங்க. எங்க யாராலையும் அது தாங்கவே முடியாது. மலரக்கா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும். எங்க குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. அதுக்காக என் உசுரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். சச்சா, என்ன புள்ளடி உசுர கொடுக்கறத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நான் அவ்வளவு கொடூரமானவன் இல்ல புள்ள. நீ ஊமையா இருந்தீன்னா அது போதும். இவ்வளவு நேரம் ஆச்சு, கண்ணே திறக்கலையேங்க. கொஞ்சம் பொறுமா, கண்ணு முழிச்சிருவாமா. அழாத பவானி. அம்மா, ஜீவா, என்னங்க நம்ம புள்ள கண்ணு முழிச்சிட்டோம். எனக்கு இது போதும். நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடல. ஜீவா, உனக்கு எப்படி பாருக்க? இப்படி ஆனதும் நானும் அம்மாவும் ரொம்ப பயந்துட்டோம்பா. அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இதுக்காக தான் உன்னை உடனே ஊருக்கு கிளம்பி வான்னு சொன்னேன். நீ தான் கேட்கல.
விடு பவானி, இதெல்லாம் பேசிட்டு இதுவா நேரம்? அவன் தான் கண்ணு முழிச்சிட்டான்ல. வாமா பவானி, நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு இதுதான். ஏமா நிக்கிற? வா வாமா. வா. ஜீவா, இவதான்ப்பா உன்னை காப்பாத்துனது. நல்லா இருக்கீங்களா ஜீவா? பரவாயில்ல மது. உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கா? மது. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? ப்ளீஸ் எல்லாரும் வெளியே வாங்க. நான் பேஷண்ட்டை செக் பண்ணோம். வெளியே வாங்க. வாங்க. குட் மார்னிங் ஜீவா. இப்ப எப்படி இருக்கீங்க? நடந்தது ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், முடிஞ்சா டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. நான் வேணா சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல்ல காமிச்சுக்கிறேன். நிறைய பில்லு போட்ட அது நல்ல ஹாஸ்பிட்டலா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா கேவலமா சார்? ஐயோ, அப்படிலாம் இல்லை டாக்டர். எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லாத ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்கு சார். லட்சமா சம்பளம் கொடுத்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற என்ன மாதிரி டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. சாரி டாக்டர், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சோ நம்புங்க, உங்க மகனை நான் முழுசா குணப்படுத்திடுறேன். வேணும்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. மெடிக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லம்மா. அந்த இன்ஸ்பெக்டரை அடிச்சு காப்பாத்துனாங்களே, நன்றி அந்த பொண்ணுக்கு சொல்லுங்கம்மா. ஓகே. ஜீவா சார் கண்ணு முழிச்சிட்டாரு தீன. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. யாரால அவர் தப்பிச்சாரு? உன்னால தானே? ஆனா அது உனக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு தெரியாதுல்ல. தெரிய வேண்டிய அவசியம் இல்ல தேன. அவர் உயிர் பொழைச்சிட்டாருல்ல, காப்பாத்தியாச்சுல்ல, அது போதும். யார் காப்பாத்தினா என்ன, அவர் நல்லா இருந்தா போதும். ஏண்டி, அவர் நம்மள பார்த்தா என்னமா எதுக்கு ஒளியிற? மலரக்கா நல்லா இருக்கணும்னா நான் ஜீவா சார் மறந்துதான் ஆகணும். மறந்துட்டேன்னா அவரை காப்பாத்தினது அப்படியே போக வேண்டியதானே? எதுக்கு இங்க வர வந்த பாக்குறதுக்கு? ஜீவா சாரோட எனக்கு சண்டையும் விரோதமும் ஒண்ணும் இல்ல. அவர் மேல இருக்க மரியாதை எனக்கு என்னைக்கும் குறையாத. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமா இருந்தது, அதனாலதான் வந்தேன்.
என் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டதும் எங்க குலதெய்வம் தேவி பகவதிய வேண்டிக்கிட்டு தான் நான் வந்தேன். ஆனா நாங்க வரதுக்கு முன்னாடி ஒன்ன அனுப்பி என் பையனோட உயிரை காப்பாத்திட்டேன். என்ன ஆண்டி இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, எங்களுக்கு 3 பசங்க. ஆனா ஜீவா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நானும் இவ்வளவு உயிரோட இருந்திருக்க மாட்டோமா? அப்படிலாம் சொல்லாதீங்க அங்கிள். இல்லம்மா, அவர் உண்மையதான் சொல்றாரு. சோகத்திலேயே பெரிய சோகம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிள்ளைய பறி கொடுக்கிற புத்திர சோகம்தான். நீ ஒரு உயிரை மட்டும் காப்பாத்தலமா, எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் உயிரையும் காப்பாத்தி இருக்க. பாத்தியாடி, உயிரை பணம் வச்சு ஜீவாசரை காப்பாத்தினது நீ. அவதான் காப்பாத்தினவ மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு அதே மாதிரி பில்டப் கொடுத்துட்டு நிக்கிறா. வாமையில போய் காப்பாத்தினது நீதாங்கிற உண்மையை சொல்லிடலாம் வா.